ஒரு பச்சிலை யாவர்க்குமாம், ஒரு சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி உணவு யாவர்க்குமாம், ஒரு இன்சொல் யாவர்க்குமாம் இன்னுரை தானே என்று பாடுகள். என்ன அர்த்தம்? சாமி கும்பிட எப்படி சாமி கும்பிடணும்? அரை நிமிஷம் சாமி கும்பிட்டாலும் நல்ல முறையாக சாமி கும்பிடணும். அதுலேயும் கவனத்தை சிதற விடாமல் சாமி கும்பிடணும். அதுலேயும் பாருங்க, சில பேர் கோயிலுக்கு போனதுக்கு தான் பல கவலையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், பல பிரச்சனைகளும் ஞாபகத்துக்கு வரும். அப்போ சாமி கும்பிட்ற சிந்தனையே இல்லாது போய்விடக்கூடாது என்பதற்குத்தான் ஆலயம் தொழுவது சாலவு நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்பம் விளங்கணும். நமக்கு ஒரு நாள், இறைவனுக்கு வருடம் ஒரு நாள், ஒரு வருஷம் ஒரு நாள். அதனால தான் ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி எல்லோரும் கூடி இறைவனை வழிபாடு செய்வதை முன்னோர்கள் கண்டார்கள். அப்படிப்பட்ட முன்னோர்கள் கண்ட வழிபாடு நல்ல சுபதினமாக அனைவருக்கும் அமைய வேண்டும். அப்போ சுபதினத்தை எல்லோரும் கொண்டாடினால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற நல்ல எண்ணத்தோடு வகுக்கப்பட்டதால் இந்த ஆன்மீக சிந்தனை. அதுலேயும் ஆன்மீக சிந்தனையில் எத்தனை விஷயம் தெரியுமா? ஒருத்தர் வேகமாக சாமி முடிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரே ஒரு வில்வ இலை, ஒரு வில்வ இலையை வச்சுக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டே இருக்கா. சிவாய நம்ம, சிவலிங்காய நம்ம, பவாய நம்ம, பவலிங்காய நம்ம, ஏகாய நம்ம, ஏகதந்தாய நம்மன்னு போட்டுக்கிட்டே இருக்கா. இலை முடிஞ்சு வச்சு ஒரு இலை எவ்வளோ நேரத்துக்கு கிளி போட முடியும்? இலை முடிஞ்சு வச்சு வெறுங்கையவே ஆட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. வெறுங்கையை ஆட்டினா சாமி பார்த்தாரு, என்னையவே ஏமாத்திரியடா, இந்த உலகத்தையே உண்டாக்குனவன் நான் நினைச்சாலும் ஆனாலும் என்னையே ஏமாத்து. ஒரு நாள் இங்கே பாருங்க, வசதி இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்குங்கிறதுக்காக எந்த தவறையும் செய்துவிட்டு தப்பிவிட முடியாது. தண்டனையை வேண்டுமானால் தள்ளி வைத்து விடலாமே தவிர தண்டனையிலிருந்து ஒரு பொழுதும் தப்ப முடியாது. அதான் வள்ளுவர் சொல்றாரு, தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்மளை உறுத்துமா? ஆமாம். ஒருத்தர் திடீர்னு இறந்து போனார். இறந்தவர் யமலோகத்துக்கு போகிறாரு. யமலோகத்துக்கு போனால் யமதர்மன் பார்த்து சிரிக்கிறார். என்ன பாடுபடுத்தின புலோகத்தில், இப்போ வந்து அமைதியாக நிற்கிறிய, பாத்தியா யமலோகம் எப்படி இருக்குன்னு பாத்தியான்னாரு. அவன் சுத்தமுத்தும் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கடிகாரமாக மாட்டியிருக்கு. கடிகாரம் கையில் கட்டுறோம்ல கடிகாரம், அது பெரிய கடிகாரம், நிலை கடிகாரம் மாட்டியிருக்கு. இப்போ அவன் கேட்டான், என்னங்க யமலோகத்தில் இவ்வளோ கடிகாரம் மாட்டி வச்சிருக்கிறீங்கள, ஒவ்வொரு கடிகாரமும் ஓடுது, இன்னொன்று ஓடாமல் இருக்கு, இது யாருக்கு இந்த ஓடுற கடிகாரம் யாருக்குன்னு கேட்டேன். அதான் ஓன் கடிகாரம்னாரு. அப்படியா? எனக்கு எதுக்கு கடிகாரம்? நீ எவ்வளவு பொய் சொன்னியோ அந்த அளவுக்கு அது ஓடுதுடான்னாரு யமதர்மே. நீ எவ்வளவு பொய் சொன்னியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓடுது கடிகாரம்னாரு. சரி, நான் பொய் சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அடுத்த ஒரு கடிகாரத்தை காமிச்சு, இது ஓடாமல் இருக்கே, இது யாருடைய கடிகாரம்னு கேட்டேன். யமதர்மே, அதுதான் அன்னை தெரசாவோட கடிகாரம்னாரு. யமதர்மன் அன்னை தெரசாவின் கடிகாரம்னாரு. அது ஏன் ஓடவே இல்லை? அந்த அம்மா பொய்யே சொல்லலையா? ஆமாம், பொய்யே சொல்லாத ஒரு புண்ணியவதி அம்மா தெரசா. எப்படி? தான் நிறுவிய தொழுநோய் நிறுவனத்திற்கு நிதி கேட்டு கொல்கத்தா வீதியில் கையேந்திர பொழுது பெரிய பணக்காரர் ஒருத்தர் கோவப்பட்டு காரி எச்சியை துப்பிட்டாரு. கையில் ரெண்டு கையும் நீட்டி நிற்கிறா, அவர் காரி எச்சியை துப்பிடுறாரு. அந்த அம்மா என்ன பண்ணா, கோவப்படாம ஒரு கையை மடக்கிட்டு மறு கையை நீட்டினாலாம். ஐயா, எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னாலாம். இப்போ என்னாச்சு? அவரு மன்னன் நொந்துட்டார். வள்ளுவம் என்ன சொல்லுது? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். சொத்தை பாதி எழுதி வச்சதாக வரலாறு படிக்கிறோம். இப்போ அந்த கடிகாரம் அந்த அம்மா அன்னை தெரசாவுக்காக ஓடாமல் இருக்கு, பொய்யே சொல்லலை. அப்படியே வேடிக்கை பார்த்தோன்னா இப்படி திரும்பி பார்த்துருக்கிறேன். ஒரு காத்தாடி ஒன்று வேகமாக ஓடி இருக்கு. கேட்குறேன் யமதர்மன்ட்ட, என்ன ஐயா காத்தாடி இவ்வளோ வேகமாக ஓடுதே? அவர் சொன்னாரா, அடே காத்தாடி இல்லைடா, அதுவும் கடிகாரம் தான்டான்னாராம். கடிகாரம் இவ்வளோ வேகமாக ஓடுமா? ஓடும். யாரோட கடிகாரம் இப்படி ஓடுது? அதான்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளுடைய கடிகாரம்னாரா யமதர்மே. அப்படின்னா எவ்வளவு புளி இருப்பாங்க பாருங்க. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆனாலும் 79 ஆண்டு காலமாக புழுகிறாங்க, இன்னமும் நம்ம மாறலையே. நமக்கு என்னத்துக்கு அது பெரிய இடத்து பொல்லாப்பு? 2 வைக்க போகுது. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும். காணும் மன வேண்டும், இறைவாது நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும்.
நன்றி நன்றி நன்றி. இப்படி உயர்வதால் இல்லாத வேதமகன்று மக்கள் எல்லாம் ஒற்றுமையோடு உணர்வோடு வாழ வழிவகுத்தார் அகத்தியமா முனிவர். இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்று பாருங்கள் ஒவ்வொன்றாக. இந்த நாட்டில் சீனான்னு ஒரு நாடு இருக்குல்ல, சைனான்னு சொல்லுவோம், சீன நாடு. தமிழை தேடி தேடி படிக்கிறாங்க அந்த நாட்டுக்காரன். தமிழுக்கு நிறைய பள்ளிக்கூடம் திறக்கிறார்கள், தமிழில் பேர் வைக்கிறார்கள். ஏன்டா சீனக்காரங்க எல்லாம் தமிழை படிக்கிறாங்க? சீன மொழின்னு ஒரு உண்டு. 6 மொழிகள் தான் செம்மொழியாக கருதப்பட்டது இந்த உலகத்திலே. 6 மொழிகள். அதில் நிலையாக இருக்கிறது 2 மட்டும்தான். ஒன்று தமிழ், இன்னொன்று சீனம். மற்ற மொழிகள் எல்லாம் வழக்கு அழிந்து ஒழிந்து போய்விட்டது. ஆனால் 6 மொழிகளிலே 2 மொழி, அதில் ஒன்று தமிழ், இன்னொன்று சீனம். ஆனால் சீனக்காரர்கள் தமிழை விரும்பி படிக்கிறார்கள். தமிழை விரும்பி படிக்கிறதோடு மட்டுமல்ல, தமிழில் பேர் வைக்கிறாங்க. தமிழில் பேர் வைக்கிறதோடு மட்டுமல்ல, தமிழுக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறார்கள். தமிழுக்கு பள்ளிக்கூடம் திறந்ததோடு மட்டுமல்ல, தமிழ் பேர ஆசிரியர்களை நியமனம் செய்கிறார்கள். ஏன் என்னன்னு கேட்டால், தமிழில் தான் கணிதத்துக்கு மகத்துவமான அத்தனை விஷயங்களும் தமிழுக்குள்ள அடங்கியிருக்கான். ஒரு நாள் இல்லை ஒரு காலம் இந்த பூமி பந்தில் இருக்கிற உலகம் அழிஞ்சு போச்சுன்னா நமக்கு தமிழ் காப்பாற்றுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் தமிழர்களாகிய நம்மக்கிட்ட தமிழ் இருக்கா? நினச்சி பாருங்க. தாய்மார்கள்லாம் கருணையே வடிவமானவர்கள். பிள்ளை தப்பு பண்ணிட்டா அப்பா அடிப்பார், அம்மா அரவணைப்பா. அப்பா அடித்தாலும் அம்மா என்ன பண்ணா, விடுங்க சின்ன பிள்ளை ஏதோ சொல்லிட்டா விட்டுருங்க, உடனே குறுக்க வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்க நீங்கள்? ஆமாம். அது மாதிரி பிள்ளை ஏதாவது விருப்பப்பட்டாலும் அப்பாட்ட நேரடியாக கேட்கறதில்ல, அம்மாட்ட தான் விண்ணப்பம். அதுபோல் கோயிலுக்கு போனால் முதல்ல அம்பாவை கும்பிடணும், அதுக்கப்புறம் தான் ஐயனை கும்பிடணும். அதுலேயும் சிவன் கோயிலுக்கு போனால் நம்ம தாய்மார்கள்லாம் நிறைய பேர் நந்தி காதில் போய் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் எந்த ஊரில் இருந்து வர்றீங்கன்னு அவருக்கு தெரியாமையா போயிடும். மனத்தகத்தான் வாக்கில் உள்ளான் தலைமேலான் எண்ணத்தில் இருக்கிறான், அப்படிப்பட்ட இறைவன் எங்கும் இருக்கிறான். ஆனால் நம்ம போய் என்ன பண்ணுறோம்? நந்தி காதில் போய் பல ரகசியம் பேசுகிறோம். தொடவே கூடாது விக்கிரகத்தை. கொடிமரத்துக்கு நந்திக்கும் இடையில எவ்வளோ பிரச்சனை இருக்குது? கொடிமரத்துக்கிட்ட ஒரு நந்தி, சிவலிங்கத்துக்கிட்ட ஒரு 2 நந்தி இருக்குது சிவன் கோயிலில். ஏன் 2 நந்தி? ஒன்று மால் விடை, ஒன்று தர்ம விடை. இந்த உலகம் பிரளயம் என்று தண்ணியால் அழிகிற பொழுது, நான் சொல்கிற தண்ணி கடல் தண்ணி, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அப்படி தண்ணியால் அழிகிற பொழுது இந்த உலகத்தை தாங்குவதற்கு தர்ம தேவதை அவதாரம் எடுப்பாளாம். அப்படி தர்ம தேவதை தான் இறைவனை தாங்கக்கூடிய சக்தி. அப்போ லிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நந்திக்கு பேர் தர்ம விடை. அடுத்து கொடிமரத்துக்கிட்ட இருக்கிறது திருமால். என் பாட்டை மகாவிஷ்ணு மால் விடையாக திரிபுரம் எரிக்கப் போவது வந்தது. அப்போ அத்தனை கோயில்களும் கட்டி வைத்து நமக்கு அவள விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கோயிலுக்கு போனால் கண்ட விஷயங்களை பேசாமல் நல்ல கருத்துள்ள விஷயங்களை தேடி தேடி படித்து நாளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். அதுதான் தமிழ் கூறும் நல்லுலகம். அப்படிப்பட்ட சீன தேசத்துக்காரர்கள் தமிழ் மீது பற்றுக்கொண்டு தமிழை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் பாருங்க, தொடர் வண்டின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? தொடர் வண்டினா என்ன? ட்ரெயின். ட்ரெயின் போட்டினா தெரியும், தொடர் வண்டினா சிரமம் தான். தொடர் வண்டி பாதை. தொடர் வண்டி பாதையில் பல தடங்கள் இருக்குது, தண்டவாளங்கள். ஒன்று வண்டி போயிட்டே இருக்கும், அடுத்து ஒன்று போகும், அப்படி போகும்ல. இப்போ ஒரு தண்டவாளத்தில் ரயில் போகலை, தொடர் வண்டி போகலை, அது தடை செய்யப்பட்ட பகுதி. ஒரு தண்டவாளத்தில் எந்த நேரமும் வண்டி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு 10 பிள்ளைங்க வண்டியை போகிற தண்டவாளத்தில் விளையாடுதுங்க. குழந்தைகள் 10 குழந்தைகள் தண்டவாளத்தில் விளையாடுது. அது வண்டி அடிக்கடி போகிற பாதையில். ஒரு தண்டவாளம் தடை செய்யப்பட்ட பகுதி, அந்த வண்டியே போகாத பாதையில் ஒரு குழந்தை விளையாடுது. வண்டியே போகாத பாதையில் ஒரு பிள்ளையும், அடிக்கடி வண்டி போகிற பாதையில் 10 குழந்தையும் விளையாடுது. திடீர்னு வண்டி வந்துருச்சு. இப்போ யாரை காப்பாற்றுறது? 10 குழந்தையவா இல்லை ஒரு குழந்தையவா? எங்க சொல்லுங்க பார்ப்போம், யாரை காப்பாற்றுவான்? 10 குழந்தை வண்டியை போகிற பாதையில் விளையாடுதுங்க, ஒரு குழந்தை வண்டியே போகாத பாதையில் விளையாடுது. இப்போ யாரை காப்பாற்றணும்? எங்கள் ஐயா ஓட்டுநர் இங்கே இருக்காரு. இப்போ யாரை காப்பாற்றணும்? 10 குழந்தைய காப்பாற்றணுமா எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியலை, யோசிக்க முடியலை. மாட்டிக்க கூடாதுல்ல, அவர் எவ்வளோ பாருங்க மாட்டிக்கப்படாதான். ஆனால் 10 குழந்தைய காப்பாற்றணும், ஒரு குழந்தை செத்தாலும் பரவாயில்லைன்னு இந்த வாகனத்தை அந்த வழியாக திருப்பி விட்டு கொல்லலான்னு தோணுது. நான் கேட்குறேன், வண்டியே போகாத பாதையில் விளையாண்ட புள்ள தப்பு இல்லை? நியாயம் தானே? அது விளையாட வேண்டிய பகுதி தானே? வண்டியே அடிக்கடி போகிற பாதையில் விளையாடுற 10 பிள்ளைகளும் தப்பு செய்யுதில்ல? அப்போ தப்பு செய்கிற 10 பேரை காப்பாற்றுறதுக்கு தப்பே செய்யாத ஒருத்த மேலே உயிரை கொள்ள முடிவு பண்ணுறீங்க. அதுதான் அந்த நாட்டில் நடக்குது. எப்படி பாருங்க, தப்பு செய்கிற 10 பேரை கொல்லாம தப்பே செய்யாத ஒருத்தனை கொண்டுட்டு தப்பு செய்கிற 10 பேரை காப்பாற்றினா நீதியா? அதுக்கு பேர் நீதியா? நம்ம ஐயா குன்றக்குடி அடிகளார் இருக்கார்ல, இப்போ இருக்கார்ல, அவர் ஒரு கதை சொல்லுவார், படிச்சிருக்கலான்னு தெரியல.
ஐயா சொல்லுவார், காட்டுக்கே ராசா சிங்கம். சிங்கம் என்ன வேணும்? வேட்டையாடி சாப்பிடும். வேட்டையாடி சாப்பிட்டு காலு தலை தோல் மிச்சம் கிடக்கா. இப்போ அது நாளாக நாளாக அழுகி போகும். அழுகி போனால் என்ன ஆகும்? துர்நாற்றம் வீசும். எது போல வீசும்? தேவகோட்டை ரஸ்தா கிட்ட வரும்போது வீசுது பாருங்க, அதை விட மோசமாக வீசி இருக்கு. இப்போ சிங்கத்துக்கு பிடிக்கல, நம்ம இருக்க இடம் இவ்வளோ மோசமாக நாறுது. என்ன காரணம்? யாரையாவது கேட்போம், என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சுய பரிசோதனை. அந்த வழியா ஒரு 6 அடி வேங்க வந்துச்சு. 6 அடி வேங்கையை கூப்பிட்டு தலைவர் இருக்கிறத பார்த்து சொல்லு அப்படின்னா, வேங்க உள்ள போயிட்டு வந்து சொன்னிச்சு மூக்கை பிடிச்சிக்கிட்டு, என்ன தலைவரை நீங்க இருக்க இடம் இவ்வளோ மோசமா நாறுது, இப்படியா வச்சுக்கிறதுன்னுச்சு. சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு. என் இடத்துல வந்து எனக்கிட்டே என் இடத்த நாறுதுன்னு சொல்லுவியாடா நீ? ஒரே அடி ஓடியே போச்சு. கொஞ்ச நேரத்தில் ஒரு யானை வந்துச்சு. யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுன்னுச்சு. யானை உள்ள போயிட்டு வந்து நமக்கு எதுக்கு பொல்லாப்புன்னு அது இப்போ தப்பிச்சிட்டாருல அவரு. அது மாதிரி சொன்னிச்சான், ஐயா நல்லா மணக்குது சந்தனமும் ஜவ்வாதும்னுச்சான். நல்லா நாடுற இடத்த மணக்குதுன்னு சொன்னா உனக்கு என்ன புத்தி பேதளிச்சு போச்சா? ஏன்டா எவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஒரே அடி, அதுவும் ஓடி போச்சு. கொஞ்ச நேரத்துல நரி வந்துச்சு அந்த பக்கமா. நீங்க சர்க்கஸ் பாக்குறீங்கல்ல, சர்க்கஸ்ல யானை சிங்கம் புலி கரடி எல்லாம் வச்சிருப்பாங்க, நரி மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நரி நம்ம சொல்லி பேச்சு கேட்காது. நரி ரொம்ப தந்திரமானது. சில பேரை பார்த்தா சொல்ல, ஐயா நரி மாதிரி சொல்றோம்ல, அந்த தந்திரத்துக்காக சொல்றது. இப்ப நரி அங்க வந்துச்சு. நரியை கூப்பிட்டு சொன்னாரு, நீ பார்த்து சொல்லுன்னு. நரி இதெல்லாம் வேடிக்கை பார்த்ததுனால உள்ள போகும்போதே யோசிக்குது, ஒருத்தன் உண்மையை சொன்னேன் அவனையும் உதைக்கிறேன், ஒருத்தன் பொய் சொல்றேன் அவனையும் உதைக்கிறேன். இந்த நாட்டில் உண்மையும் சொல்ல முடியல பொய்யும் சொல்ல முடியல, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க இல்லை வண்டி ஏற்றி கொள்றாங்க. நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வந்து நரி சொன்னிச்சான் தலைவர் சிங்கத்தை பார்த்து, தலைவரை ஒரு வாரமா ஜலதோஷம் எனக்கு மூக்கு அடைச்சிக்கிடுச்சு ஒன்றும் தெரியலேன்னு. இப்படிதான் கொல்ல பைய தப்பிக்கிறேன். தப்பு நடக்குதுன்னு தெரியுது, பேச ஆண்மையற்று போய்விட்டோமே. நெஞ்சு பொறுக்குதலையே நிலை கட்ட மாந்தர் இணைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதலை என்று பாடினான் பாரதி. நல்லதொரு வீணை செய்த நலங்கட புழுதியில் எறிவது உண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்னை ஏன் படைத்தாய் என்று கேட்டான் பாரதி. அப்படிப்பட்ட ஆண்மையும் வீரமும் அறிவும் கொண்ட இந்த தமிழ் சமூகம் இன்றிருக்கும் நிலையை எண்ணுகிற பொழுதுதான் வேதனையாக வெதும்புகிறது. அஞ்சரவைங்க இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் கூட மிதிக்கும். இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதிக்காத தலைவாசல் உள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது, அப்பை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருணா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் எல்லாம் சௌக்கியமே, கருணல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உனை போலே அளவோடு உறவு கொள்வது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து கருணா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் எல்லாம் சௌக்கியமே, கருணல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. என் உள்ளம் என்னை பார்த்து கேள்வி செய்து கடவுள் சொல்வது அதில் அர்த்தம் உள்ளது. பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா யாரும் கருடல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருடல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
நன்றி. எல்லாமே பாருங்க ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கேன். ஹிட்லர்கிட்ட போய் கேட்குறாங்க உதவியாளர், ஏன் இந்த மக்கள் இந்த பாடுபடுத்துற, பாவம் இல்லையா ஏழை எளிய மக்கள், நிம்மதியாக தூங்க விடுறா இல்லை, பொழுது விடிஞ்சா பொழுது விட்டா என்ன நடக்குமோன்னு பயப்படுறாங்களே. அவன் சொன்னான், நான் ஹிட்லரு அப்படித்தான் இருக்கணும், பதட்டத்தோடவே அவங்க இருக்கட்டும். ஏன் அவங்க தெளிவானாங்கன்னா நம்மளோட பதவிக்கு ஆபத்தில். அப்போ என்ன செய்யணும், பதறிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி இங்கே நிலைமை என்னென்னா ஏதாவது ஒன்றை சொல்லி 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 மக்களை மடைமாற்றுவதிலே குறியாக இருக்கிறோம். ஆனால் தாய்மார்கள்லாம் ஒரு காலத்தில் வீட்டு வாசலில் அரிசி மாவில் கோலம் போட்டோம். அரிசி மாவில் ஏன் கோலம் போடணும், அரிசி மாவில் கோலம் போட்டால் எறும்பு சாப்பிடும், எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்கும், ஐதீகம் அப்படியே இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் கோலம் தான் போட முடியலை. அதுலேயும் பழைய சோறு சாப்பிடும்போது எறும்பு கிடந்தால் எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்த சமூகம் அந்த தமிழ் சமூகம். அதானே உண்மை. எறும்பு செத்து கிடந்தா சோத்தில் அதை எடுத்து போட்டதுனால கண்ணு நல்லா தெரியாது. உண்மையிலே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது. கண்ணில்லாத சீவராஜி எறும்பு, எறும்புக்கு உணவு கொடுத்தால் அதனால் நம்ம வம்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி வளர்த்தோம். ஆனால் இன்னைக்கு கோலம் போட முடியலை. அதுலேயும் மாமியா மருமக இருக்கிற வீடுன்னு வச்சுக்கோங்க, சாயந்தரமா லேசாக சண்டை வந்துட்டா போதும். காலையில் எந்திரிச்சு அந்த அம்மா ஒரு பக்கம், அப்புறம் இந்த அம்மா ஒரு பக்கம், வாசல் வெறும் வாசலாக போய். ஆனாலும் அரிசி மாவில் கோலம் போட்டு எறும்புக்கு உணவு கொடுக்குற வழக்கத்தில் இருந்த நம்ம இன்னைக்கு எறும்பு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு கோடு கிழிக்கிறோம். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்கீங்களே, கிழிச்ச ஓட்டை எறும்பு தாண்டலை, அதுக்கும் பகுத்தறிவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா பாருங்க மனுஷன் சொல்லு பேச்சே கேட்கிறேன். சிறுமலைக்கோட்டை மரியாதைக்குரிய அண்ணன் பாபு அவர்கள் ரூபாய் 201 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி, உளமார்ந்த வணக்கம். இருந்தாலும் தாய்மார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, நான் எல்லா ஊர்லையும் சொல்கிறேன், எப்படியாவது இந்த நாடு நல்லா இருக்குனுங்கிற அக்கறையில் சொல்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போனால், குளத்துக்கு போனால், ஏதோ ஒரு வேலையாக வயலுக்கு போனால், இல்லை எங்கு சென்றாலும் வீட்டை விட்டு செல்லும் பொழுது ஒரு கைப்பிடி பச்சரிசி குருணை, கோயிலுக்கு கொத்தாத மொய் குருணைன்னு சொல்லுவோம், கையில் எடுத்துக்கங்க. எங்கோ உங்கள் கண்ணுக்கு முன்னே எறும்பு புத்து தெரிஞ்சா அதுக்கு போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்கள் வீடு வந்து சேரும். இது சத்தியமான உண்மை. காஞ்சி பெரியவருடைய வாக்கு, எங்கள் ஐயா ஆரியார் சுவாமிகளுடைய வாக்கு, அருணகிரிநாதருடைய வாக்கு, அத்தனையும் வாக்கு பொய்யாகாது. ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்வோம். சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர்கள் திருவாக்கு, சொல்வாக்கு தவறிவிட்டால் நாரிய புண்ணாக்கு என்று சொல்வார்கள். அப்படி நாரிய புண்ணாக்கு கூட பெருமை கொடுத்தான் காலமேகம். ஆடி குடத்திரை ஆடும் போதே இறை மூடி திரைக்கின் முகங்காட்டும், ஓடு மண்டை பச்சிர் பரவரனும் பாரில் புண்ணாக்கும் உண்டாம், உற்றிடும் பாம்பி எல்லனவே ஓது என்று இரட்டை மொழி பாடல்கள் கற்றுக்கிட்ட இந்த தமிழ் சமூகம் நினைத்து பாருங்கள் எப்படி இருக்கு. ஆண்டவன் படைப்பு எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா? சில பேருக்கு 5 அறிவா, சில பேருக்கு 4 அறிவா. நான் சொல்லலை, நான் சொன்னா நாடு தாங்குமா? மாவு மக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளை எங்கள் அத்தாமார்களை போய் கேட்டு பாருங்க, தாய்மார்களை, ஏம்மா எங்கே உங்கள் வீட்டுக்காரரு, இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும் பெண்ணை அங்கே வாருங்க சிரிப்பை பொண்ணு முடியும். இது எதார்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஆக்கிட்டோம் நம்ம. காரணம் அறிவுனா என்ன அர்த்தம்? 1 அறிவு மரம் செடி கொடிகளுக்கு, 2 அறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகங்களுக்கு, மனிதல்ல பறவை இருக்குமா? எல்லாருக்கும் 6 அறிவு இல்லை என்று தொல்காப்பியம் வகுத்து வைத்த இந்த தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலைதான் வேதனையான விஷயம். ஆகையினால் இடத்தின் சிறப்பை நடந்தாய் வாழி காவேரி செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அழகு தமிழ் நிலத்தை
காவேரி. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழ் சொந்தங்களே, வாழி எதப்பா நடந்தாய் வாழி காவேரி. காவிரி ஆறு கொள்ளிடம் 2 ஆற்றுலையும் தண்ணி நிறைய போகுது. இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. எங்கே போகுது? கடலுக்கு போகுது. பல லட்சம் கண்ணாடி தண்ணி வருஷம் பூரா கடலில் கலக்குது. அதை சேர்த்து வைக்க ஒரு திட்டம் இல்லை. ஆனால் பச்சை தண்ணியை காசிக்கு விற்கிறதுக்கு மனுஷன் மூளை வேலை செய்யுது. எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை! நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுறார். அப்படிப்பட்ட மகத்துவமாக இந்த நீர் நிலைமை எப்படி இருக்கு? ராமநாதபுரம் மாவட்டம் வருஷம் பூரா வறட்சி மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், அங்கிட்டு போனீங்கன்னா விருதுநகர் மாவட்டம், ஊருக்கு பெரிய பஞ்சமாக இருக்குது, தண்ணி பஞ்சம். ஒரு 6 மாதம் மழை பெய்யலைன்னா ரொம்ப பெரும் பிரச்சனை. இங்கே கொடுக்கணும், நேரடியாக வரக்கூடாது, கொடுங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ தண்ணீர் பிரச்சனை உலக நாடுகள்லாம் இப்படி பதறுது. ஆய்வு சொல்லுது, உலக நாடுகள் எல்லாம் நீர் பற்றாக்குறை வந்தோடனே பதற ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரு. ஆனால் ஒரு கூட்டம் அதை விலைக்கு விற்கணும். நீங்கள் பாருங்கள், அதிகமாக இந்தியாவில் மழை பெய்கிற 2 இடம், ஒன்று சிரபுஞ்சி, இன்னொன்று பவானி. ஒன்று சிரபுஞ்சி, இன்னொன்று பவானி. 6 மாதம் மழை பெய்யுமா? 6 மாதம் பெய்கிற மழையை தேக்கி வைத்திருந்து மீதமுள்ள 6 மாதத்திற்கு வறட்சி இல்லாமல் கொடுத்து கொண்டே இருந்த அரிய பெரிய இயற்கை கொடை நமது மேற்கு தொடர்ச்சி மழை. இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஆனால் தண்ணி இல்லை. வருஷம் பூரா குடத்தை தூக்கிட்டு அலைவுமே தவிர அதுக்கு ஒரு தீர்வு. அதுலேயே ராமநாதபுரத்துக்கு ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்கா, தெரியுமா இல்லையா? ஆமாம், தண்ணி தூக்குறதுக்கு வண்டி, ஒரு 5 குடம் 6 குடம் வச்சு தள்ளுறதுக்கு வண்டி. அப்படின்னா பெரிய பெரிய விஞ்ஞானிகளாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. தண்ணி குடத்தை கண்டுபிடிச்சில வண்டி வச்சு கண்டுபிடிச்சில தண்ணி குடத்தை வச்சு தள்ளுறதுக்கு தண்ணி நமக்கு வேணும் சேர்த்து வைக்கலாம்னு திட்டம் இருக்கா? இல்லையே. இன்னைக்கு ராமநாதபுரத்தில் நீங்கள் ஏற்கனவே நான் ஒரு இடத்துக்கு போனேன். மன்னரம்னு ஒரு நூல் வெளியீட்டு விழா. தம்பி ராஜ்குமார், ஆப்பனூர் ராஜ்குமார் எழுதினாரு. அதை படித்து பார்த்துட்டு அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு போயிருக்கிற போது, மண் அறம், இந்த மண்ணுக்கு ஒரு தர்மம் இருக்கு, அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். வறட்சியா போச்சு ஆப்பனாடும் அப்படிங்கிற நூலில் இருக்கு. அது ஏன் வறட்சியா போச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கு பல காரணம். சரி, அது போகட்டும். தண்ணி வேணும். வைகை ஆறு ஓடுது இல்லை? வைகை ஆற்றுலேருந்து மானாமதுரைக்கு பக்கத்தில் ஒரு பிரிவு வருது. அது ஆப்பநாடு, முதுகலத்தூர், கல்லாடி போகிற பகுதி. அதுக்கு தண்ணி கொடுக்க சொன்னால் அரசாங்கம் இல்லைன்னு மறுத்துருச்சு. நடந்த கதை. நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மறுப்பானை வெளியிட்டு இருக்கு. அதை நினச்சா எவ்வளோ பெரிய பக்கத்து ஊர், பக்கத்து மாவட்டம், தண்ணி கொடுக்க முடியலை. ஆனாலும் பேசுனா நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். நம்புகிறோம்ல, நம்மளும் 79 ஆண்டு காலமாக நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். தண்ணி ரொம்ப முக்கியம்.